தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய பொதுச் செயலாளராக இருக்கின்ற அன்னியார் பிரேமலதா அவர்கள் இந்த இயக்கத்தை முன்னெடுத்து செல்லுகின்ற இந்த சோதனையான களத்தில் அவள் தோர் கொடுத்து நிற்கின்றார்கள். எனவே புரட்சி கலைஞர் அண்ணன் டாக்டர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எழுந்து பாடுகின்ற அந்த தோழர்களுக்கு ஆறுதல் சொல்ல வார்த்தைகள் இல்லை. அந்த களத்தை முன்னெடுத்துகின்ற களத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தெளிந்த நீரோடையை போன்று தன்னுடைய பயணத்தை தொடங்கியிருக்கிறது, தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறது. அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர் மீது என் மீது அவர் மிகுந்த அன்பும் நேசத்தையும் பாராட்டிய காரணத்தினால் 2ஆம் ஆண்டில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவது நாங்கள் சார்ந்திருக்கின்ற திராவிட வெற்றி கழகத்துடைய கடமை என்ற உணர்வோடு அவருக்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறோம். அவர் இருந்தால் எப்படி எங்களை வாரி அணைத்துக் கொண்டு வரவேற்றிருப்பாரோ அதே கடமையில் அந்நியார் அவர்களும் எங்களுக்கு அன்பு பாராட்டி நினைவிடத்தில் எங்களை அழைத்து புரட்சி கலைஞர் டாக்டர் கேப்டன் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்த பணித்தார்கள். எனவே மாபெரும் கலைஞர் வாழ்க்கையில் திரைப்படத்தில் நடித்த தலைசிறந்த நடிகர், வாழ்க்கையில் நடிக்க தெரியாத ஒருவர், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாதவர். ஆனால் வாழ்க்கையில் நடிக்க தெரிந்தவர்களால் அந்த மாபெரும் நடிகன் வீழ்த்தப்பட்டான் என்பது கசப்பான உண்மையை நான் பதிவு செய்கின்றேன். மறைந்தும் மறையாமல் மாணிக்கச் சுடராக ஒளி வீசிக் கொண்டிருக்கின்ற புரட்சி கலைஞர் டாக்டர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு திராவிட வெற்றி கழகத்தின் செம்மாந்த வீர வணக்கத்தை உரித்தாக்குகின்றோம். அவர் சட்டமன்ற முதல் தேர்தலிலேயே அவர் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றார். 2வது தேர்தல் எதிர்க்கட்சித் தலைவராக அவர் மாபெரும் வெற்றி பெற்றார். 3வதாக முதலமைச்சரை நோக்கி செல்ல இருந்த காலகட்டத்தில் மக்கள் நல கூட்டணிதான் அவருடைய பாதையில் வழிபறித்து குழி தோண்டி புதைத்தது என்பதை மறுக்க முடியாது. அது மறுக்க முடியாத உண்மை என்பதையும் நான் இங்கே பதிவு செய்கின்றேன்.